தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். வயரிங்கும் நடக்குதுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துடுவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்துவிடும்.